சித்தர், ஞானி, யோகி, மகான் இந்த 4 சொற்களும் ஒரே மனிதரை குறிக்கிறதா? அல்லது இவர்களுக்குள் ஆழமான வேறுபாடுகள் உள்ளதா? இந்த கேள்வி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனின் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது. இன்று அந்த மறைமுகமான ஆன்மீக பாதையை மிக எளிய மொழியில் ஆழமான உணர்வுடன் உங்கள் உள்ளம் உணரும்படி விளக்கப் போகிறேன். சித்தர். சித்தர் என்றால் சித்தி அடைந்தவன் என்பது பொருளாகும். சித்தி என்றால் நிறைவு. சித்தர் என்றால் நிறைவு பெற்றவன். சித்தர் என்பது உடலையும் மனதையும் உயிர் சக்தியையும் முழுமையாக கட்டுப்படுத்திய ஆன்மீக பயணி. சித்தரின் அடையாளங்கள்: பிராணாயாமம், யோக சாதனை, மூலாதாரம் முதல் சகசிராரம் வரை சக்தி எழுதல், காய சித்தி அதாவது உடல் சிதையாத நிலை, உடலானது காய கல்பமாக மாறிவிடும், காலம், நோய், பசி, தாகம் ஆகியவற்றை மீறிய நிலை. சித்தர்களுக்கு நோய், பசி, தாகம் என்பவை ஏற்படாது. சித்தர் உலகத்தை விட்டு ஓடவில்லை, உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். சித்தர்களுக்கு உதாரணங்களாக அகத்தியர் சித்தர், போகர் சித்தர், திருமூலர் சித்தர், புலிப்பாணி சித்தர் ஆகியோரை கூறலாம். இவர்களெல்லாம் சக்தி நிறைந்த சித்தர்களாவர். யோகி. யோகி என்றால் ஒன்றுபட்டவன் என்பது பொருளாகும். யோகம் என்றால் இணைதல், உயிரும் இறையும் ஒன்றாகுதல். யோகி என்பது தன் உடலை அல்ல, தன் மூச்சை அல்ல, தன் சிந்தனையையே அடக்கியவனாவான். யோகியின் பாதை: யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. யோகி சித்தி பெறலாம், ஆனால் சித்தியை நாடுவதில்லை. அவனின் குறிக்கோள் நான் யார் என்ற உண்மையை உணர்வது. ஞானி. ஞானி என்றால் அறிந்தவன், அனைத்தும் அறிந்தவன் என்பது பொருளாகும். ஞானி எதையும் சாதிப்பதில்லை, அவன் உணர்ந்து விட்டான் என்பது பொருளாகும். ஞானி உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, சிந்தனை நான் அல்ல, நான் தான் பரம்பொருள் என்ற உண்மையை கண்டவன். ஞானியின் நிலை: செயலில்லாத செயல்பாடு, ஆசையில்லாத வாழ்வு, பயமில்லாத சாந்தம். ஞானிக்கு சித்தி முக்கியமல்ல, தவம் முக்கியமல்ல, காட்சிகள் முக்கியமல்ல, அவன் அமைதியே அவன் அடையாளம். ஞானிகளுக்கு உதாரணமாக ரமண மகரிஷி, வள்ளலார், அருட்பெரும் ஜோதி வள்ளலார் ஆகியோரை கூறலாம். மகான். மகான் என்றால் மகத்தானவன் என்பது பொருளாகும். மகான் என்பது ஒரு பதவி அல்ல, ஒரு கருணை நிலையாகும். ஞானம் பெற்றவன் அந்த ஞானத்தை மனித குல நலனுக்காக அர்ப்பணித்தால் அவன் மகானாகிறான். மகானின் சிறப்பு: உலக துன்பத்தை தன் துன்பமாக உணர்வான், பிறரை உயர்த்தாமல் தன்னை உயர்ந்தவன் என்று சொல்ல மாட்டான். அவன் வாழ்வே ஒரு உபதேசமாகும். புத்தர், விவேகானந்தர், ரமண மகரிஷி, வள்ளலார் இவர்களை மகான்கள் என்று கூறலாம். நான் உங்களுக்கு ஞானி என்று ரமண மகரிஷி, வள்ளலார் ஆகியோரை கூறினேன். மகான் என்றும் ரமண மகரிஷியையும் வள்ளலாரையும் கூறினேன். ஆனால் இந்த இருவரும் ஞானியும் ஆவர், மகானும் ஆவர். ஆனால் ஞானிக்கும் மகான் என்பதற்கும்
ஒரு சில வேறுபாடுகள் தான் உள்ளது. ஆனால் ரமண மகரிஷி, வள்ளலார் ஆகியோர் ஞானியும் ஆவர், மகானும் ஆவர். அதில் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். அவன் பேசினாலும் பாடம், அதாவது மகானை கூறுகிறேன். மகான் பேசினாலும் பாடம், அமைதியாக இருந்தாலும் உபதேசம். மகானாகப்பட்டவன் எதை பேசினாலும் அது ஒரு பாடமாகும் மக்களுக்கு. அவன் அமைதியாக இருந்தால் அது மக்களுக்கு ஒரு உபதேசமாகும். நான் கூறிய இந்த 4 நிலைகளின் ஆழமான வேறுபாடு சுருக்கமாக கூறுகிறேன். சித்தர் என்றால் சக்தியை அடைந்தவன் அல்லது சித்தியை அடைந்தவன். யோகி என்றால் ஒன்றுபட்டவன். ஞானி என்றால் உண்மையை உணர்ந்தவன், அதாவது அனைத்தையும் அறிந்தவன். மகான் என்றால் கருணையாக வாழ்பவன். சித்தர் சக்தி பெறுவான், யோகி ஒற்றுமை அடைவான், ஞானி உண்மையை உணர்வான், மகான் அந்த உண்மையாகவே வாழ்வான். எல்லோரும் சித்தராக மாறலாம், எல்லோரும் யோகியாகலாம். ஆனால் தன் நான் என்பதனையே கருணையாக மாற்றியவன்தான் உண்மையான மகான். நன்றி, வணக்கம்.